வணக்கம். வாசித்தல் பயிற்சியில் இன்று முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல் எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது இதை அந்தாதின்னு கூட சொல்லுவோம். இது மேல் வகுப்பில் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கலாம். இப்போ மாணவர்களுக்கு பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் ஒரு வார்த்தை கூ ர இங்கு குரங்குன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இறுதி எழுத்து என்னது கூவில் முடியுது. அப்போ அந்த கூவிலேயே ஆரம்பிக்கணும். கூ ரு வி குருவி. வீயில் முடியுது, வீயில் ஆரம்பிக்குது பாருங்கள். வி ர ஹு விறகு. கூவில் முடியுது, திரும்ப கூவில் முடியுது. கூ இம் மீ கும்மி. மீயில் முடியுது, திரும்ப மீலி ஆரம்பிக்குது பாருங்கள். மிளகு மிளகு. இது போல் 2 வார்த்தைகளை கண்டுபிடிச்சா கூட போதும். உங்களுடைய மாணவர்களுக்காக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் இது போல் பயிற்சி அளிங்க. நான் 2வது பயிற்சியும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ப இந்து பந்து. தூவில் முடியுது, இப்போ தூவில் ஆரம்பிக்குது பாருங்கள். தூ இம்பி தும்பி. தும்பின்னா தட்டான். அப்போ பீயில் ஆரம்பிக்குது பாருங்கள். பி ர இம்பு பிரம்பு. பிரம்புன்னா என்னது? குச்சி கைத்தடி. பூவில் முடியுது, திரும்ப பூவிலே தொடங்குது பாருங்கள். பூ ட வை புடவை. வையில் முடியுது, இப்போ ஆரம்பிக்கிறது வையில். வை இப்பு வைப்பு அப்படின்னா என்னது? உலகம். வைப்புனா என்னது? உலகம். அதுபோல் பூவில் முடியுது, திரும்ப பூவிலேயே ஆரம்பிக்குது. புல். இதுபோல் உங்களுடைய பிள்ளைகளுக்காக இருந்தாலும் மாணவர்களாக நீங்களாக இருந்தாலும் இதுபோல் ஒரு வார்த்தையை எழுதி அதில் இறுதி எழுத்துலேருந்து முதல் எழுத்து உருவாகிற மாதிரி சொற்களை அமைத்தும் நீங்கள் பயிற்சி எடுத்த உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த தமிழ் சொற்கள் எளிதில் பிழை இல்லாமல் எழுதுவதற்கு இதெல்லாம் ஒரு சிறந்த பயிற்சியாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.